الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد பிரியமான சகோதரர்களே, உலகத்திலே யாரிடமும் கேட்டு பாருங்கள், கடவுள் எத்தனை என்று கேட்டால் அவர்களிடத்திலிருந்து வரக்கூடிய பதில் இறைவன், கடவுள், லார்ட், ஒன்லி ஒன், ஒருவனே, ஏகி ஹே அப்படிங்கிற மாதிரி பதில் தான் வரும். இதில் கூட சொல்லுவாங்க சமஸ்கிருதத்தில் ஏகமாதா, அதில் போக விரும்பல, அது இருக்கட்டும். அப்போ யாரிடத்தில் நீங்கள் கேட்டாலும் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை கடவுள் எத்தனை, இறைவன் எத்தனை, ஆண்டவன் எத்தனை என்று கேட்டால் எல்லா மக்களும் சொல்லக்கூடிய வார்த்தை இறைவன் ஒருவனே. அதை தான் அல்லாஹ் சூரா யூனிஸினுடைய 31வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ் கேட்கும்படி சொல்றான், குல் நபி, நீங்கள் கூறுங்கள், மை யர்ஸுகுகும் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு உணவளிப்பவன் யார் என்று கேட்கிறார். வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உணவளிக்கக்கூடியவன் யார் என்று கேட்டு பாருங்கள். அதோடு அல்லாஹ் விடல. சோர்லே நம்ம ஏதோ வாழ்றோம் அப்படியே கடந்து போறோம் இல்லை. நம்முடைய ஒரு தலையாய பொறுப்பு இருக்குது. நாமெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்தை நம்மிடம் ஒரு அமானிதமாக ஒப்படைத்து சென்றிருக்கிறார்கள். இந்த மார்க்கத்தை மக்களிடத்திலே சொல்லக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? நம்மிடத்தில் இருக்கு. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போனாங்க, என்னுடைய சமூகம் பனு இஸ்ரவேலர்களுக்கு அனுப்பப்பட்ட இறை தூதர்களுக்கு சமமானவர்கள். அப்போ நம்மகிட்ட எவ்வளவு பெரிய பொறுப்பு இருக்குன்னு சொன்னா, மக்களை வழி தவறியவர்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய பொறுப்பு நம்மிடத்துல இருக்கிறது. அதனாலதான் அல்லாஹ் கேட்க சொல்றான், குல் மை யர்ஸுகுகும் மினஸ் ஸமாஇ வல் அர்த், நபி நீங்கள் கேளுங்கள், வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் உங்களுக்கு உணவளிப்பவன் யார்? இப்ப இது யார்கிட்ட கேட்கணும்? பொது ஜனங்கள்கிட்ட கேட்கணும். அப்போ அடுத்து சொல்றான், அம்மை யம்லிகு ஸம்அ வல் அப்ஸார், உங்களுடைய செவியின் மீதும் உங்களுடைய பார்வையின் மீதும் ஆட்சி செலுத்தக்கூடியவன் யார்? சார் ஒண்ணு இல்ல, இந்த கண் இருக்கு இல்லையா, இந்த கண்ணு இப்படி திறந்து யாராவது இது திறக்கணும், இது மூடணும், இது திறக்கணும், இது மூடணும், யாராவது செய்யறாங்களா சார்? சரி, தூசி வரும்போது திறந்துட்டே இருந்த கண்ணு அப்படியே திறந்துட்டே இருக்கா? இன்னும் எவ்வளவு பெரிய அற்புதம்! நம்மளை விட ஒட்டகம் என்ன செய்யுது? பாலைவனத்தினுடைய, அதுக்கு பேர் வச்சிருக்காங்க, பாலைவனத்தின் கப்பல். அப்போ அல்லாஹ் அதுக்கான ஒரு எப்படி கொடுத்திருக்கிறான்? 2 இமைகளை கொடுத்திருக்கிறான். ஒன்னு வெளியே, இன்னொன்னு உள்ள. மணல் பூகம்பம்னு வரும், அது அப்படியே மூஞ்சில வந்து விழுகும். ஆனா அது கண்ணுக்கு ஒண்ணுமே செய்யாது. அது அல்லாஹ் அதை ஒரு ஒரு சென்சார் மாதிரி வச்சிருக்கிறான். மனிதர்களுக்கு இந்த கண்ணு அப்படி மூடுது திறக்குது. என்னைக்காவது ஒரு நாள் தூசி படும்போது அப்படியே கண்ணை திறந்துட்டே இருப்போமா? இல்ல தூசி வரப்போது கண்ணில் அலர்ட் ஆகிக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஏதாவது சுவிட்ச் வச்சிருக்கோமா? சரி, இந்த திறந்தது அப்படியே மூடாம விட்டுருச்சு, என்ன ஆகும்? எத்தனை கோடிகள் செலவழித்தாலும் என்ன செய்ய முடியாது, கீழே இறக்க முடியாது, திரும்ப ஏற்ற முடியாது. அல்லாஹ் கேட்கிறான், உங்களுடைய கண்களின் மீது ஆட்சி செய்யக்கூடியவன் யார்? உங்களுடைய செவியின் மீது ஆட்சி செய்யக்கூடியவன் யார்? وَمَنْ يَخْرُجُ الْحَيَّ مِنَ الْمَيِّتِ وَيُخْرِجُ الْمَيِّتَ مِنَ الْحَيِّ, செத்ததிலிருந்து உயிருள்ள ஒரு பொருளை உருவாக்குவன் யார்? அல்லது உயிருள்ள ஒரு பொருளிலிருந்து செத்ததை உருவாக்கக்கூடியவன் யார்? அது உதாரணம் சொல்லலாம். நல்ல சிக்கன் இருக்கு இல்லையா, ஒரு கோழி இருக்கு, அதுல இருந்து வரக்கூடிய முட்டை, அது உயிர் இருக்கா? அதுக்கு உயிர் இருக்காதா? இல்லையே. சீடு இருக்கு, அதுக்கு உயிர் இருக்குதா? அது எதுவரையிலும் நீங்கள் மண்ணில் போடலையோ, அதுல பாருங்க அல்லாஹ் ஒரு நுணுக்கத்தை வச்சிருக்கிறான். எறும்புகள்லாம் என்ன செய்யுது? எறும்புகள்லாம் அது அதனுடைய வீடுகள்ல எதை கொண்டு போய் சேர்த்து வைக்கும்? இதைத்தான், தானியங்களை கொண்டு போய் சேர்த்து வைக்குதா? அதுக்கெல்லாம் ஒரு நுட்பம். சரிங்க, மண்ணில் போற தானியம் எல்லாம் என்ன செய்யுது? முளைக்குது. ஏன் எறும்பு புத்துல வச்ச தானியம் மட்டும் முளைக்க மாட்டேங்குது? சொல்லுங்கதான், ஏன் முளைக்க மாட்டேங்குது?
அல்லாஹ் அதுக்கு ஒரு நுட்பத்தை கொடுத்திருக்கிறான். எங்கிருந்து விதை எடுக்குமோ, இந்த முளை விடுமோ, அந்த இடத்த மட்டும் என்ன செஞ்சிடும்? கடிச்சு எடுத்துரும். என்ன செஞ்சிடும்? கடிச்சு எடுத்துரும். அப்போ உயிரற்ற ஒரு விதை அதிலிருந்து அல்லாஹ் என்ன செய்யறான்? உயிருள்ள ஒரு செடியை, கொடியை கொண்டு வருகிறான். உயிரற்ற முட்டை அதில் என்ன செய்யலாம்? அல்லாஹ் திரும்பவும் ஒரு உயிருள்ள ஒரு அல்பமான ஒரு நீர், அது ஒண்ணுமே வேஸ்ட் அப்படின்னு இருக்கும். ஆனா அதுல இருந்து என்ன வருது? ஒரு அழகான குழந்தை உருவாகிறது. அல்லாஹ் கேட்கிறான், இப்படி கேட்கும்படி சொல்றான், மை யக்ருஜுல் ஹய்ய மினல் மய்யித்தி வ யுக்ரிஜுல் மய்யித்த மினல் ஹய்ய். உயிருள்ள பொருளிலிருந்து ஒரு உயிரற்ற பொருளை உருவாக்குவதும் உயிரற்ற பொருளிலிருந்து ஒரு உயிருள்ள பொருள் உருவாக்குவதும் யார்? அப்புறம் அல்லாஹ் கேட்கிறான், ஒமை யுதப்பிருல் அம்ர். எல்லா சகல காரியங்களை தீர்மானிக்கக்கூடியவன் யார்? உலகத்தில் பல்வேறு விதமான கொள்கை, கோட்பாடுகள், வணக்க வழிபாடுகள் இருக்குது. அவரவர்களுக்கான சாய்ஸுகள் உலகத்தை இயக்குவதாக இருந்தா இயங்குமா? உலகம் இயங்குமாச்சா? திடீர்னு சூரியன் என்ன செய்யும்? கிழக்கிலிருந்து உதைக்கும், மேற்குல போய் முடியும், மேற்கிலிருந்து உதைக்கும், அப்புறம் என்ன செய்யும்? வடக்குல போகும். இது ஏன் இஷ்டத்துக்கு போடுறா, ஏன் ஆளுதான் அங்கே அதிகமா இருக்கான்னு சொல்லுவாங்களா இல்லையா? அப்போ உலகத்தினுடைய இயக்கம் இன்று வரையிலும் என்ன செய்யுது? சரியாக இயக்குவது. இதை இயக்குவது யாருன்னு கேட்க சொல்றாங்க. ஸ்டார், மூன், அப்புறம் என்ன இருக்கு, சன், இதெல்லாம் ஸ்கை, இதெல்லாம் இயக்குறது யாருன்னு கேட்கும்படி சொல்றான். பிறகு அல்லாஹ் சொல்றான், ஃபயகூலூன அல்லாஹ். எல்லா மக்களும் பதில் சொல்வார்கள், அல்லாஹ் தான் இயக்குறான்னு சொல்லுவாங்க. அவர்களுடைய பாஷையில் சொல்லுவாங்க. லார்டுனா யாரு? அல்லாஹ் தான். அல்லாஹ்க்கு தான் லார்டுன்னு சொல்ல முடியும். இறைவன் சொல்லுவாங்க. அவன் அரபியில என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ்னு சொல்றாங்க. தமிழ்ல சொல்றதா இருந்தா கடவுள், கடவுள், இறைவன். அவங்களுடைய பாஷையில் சொல்லுவாங்க. அல்லாஹ் சொல்றான், ஃபைஸயகூலூன அல்லாஹ். அப்பொழுது எல்லா மக்களும் நபியை பதில் சொல்வார்கள், அல்லாஹ் தான் இதை எல்லாம் செய்கிறான்னு சொல்வார்கள். ஃபகுல் அஃபலா தத்தகூன். அப்போ நீங்க கேளுங்க நபியே, என்னையும் உங்களையும் பார்த்து எல்லாம் சொல்றான், ஓ மூமின்களே நீங்கள் அப்போ கேளுங்க, இப்படி எல்லாம் இயக்குறது எல்லாம் அல்லாஹ்தான் சொல்றீங்க இல்லையா? உங்களுடைய பாஷையில சொல்றீங்களா? லார்டு, காடு, இறைவன், ஆண்டவன், இப்படி எல்லாம் உங்களுடைய பாஷையில சொல்றீங்களே, அப்படி இருக்க ஏன் இந்த இறைவனை நீங்கள் அஞ்சுவதில்லை என்று கேளுங்கள் நபிங்கிறான். அப்ப நம்ம இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கேட்கணும். அப்போ ஒரே இறைவன் தானே இதெல்லாம் செய்யறான், ஏன்பா நீங்க அந்த ஒரு இறைவனை வணங்கி வழிபடுவதில்லை என்பதால் கேளுங்கள் நபியே, கேளுங்கள் மூமின்களே என்று அல்லாஹ் சொல்றான். ஃபதாலிகுமுல்லாஹு ரப்புகுமுல் ஹக். அல்லாஹ்வே அதை திரும்ப அழுத்தி சொல்றான், இவன் தான், அல்லாஹ் தான் உங்களுடைய கடவுள், லார்ட், காட், இறைவன் என்று சொல்லுங்கள். ரப்புகுமுல் ஹக், உண்மையான இறைவன் அவன் தான் சொல்லுங்கள். ஏன்னா மக்கள் என்ன செய்வான், கொஞ்சம் ஆன்மீகம் முத்தி போச்சுன்னா சாமின்னு சொல்லி, கடவுள் என்று சொல்லி யாரை கொண்டு போய் நிப்பாட்டுவான்? மனிதர்களை, வஸ்துகளை கொண்டு போவான். அப்ப அல்லாஹ் சொல்றான், இவைகள் எல்லாம் இறைவன் இல்லை. எவன் 7 வானத்தை, 7 பூமியை, அண்ட சராசரத்தை, ஸ்கையை, வானத்தை, பூமியை, அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை, நேரங்களை எல்லாம் வகுத்தான் இல்லையா? அந்த இறைவன் தான் உண்மையான இறைவன், அவன் பேர் தான் அல்லாஹ் என்று சொல்லுங்கள். فَمَاذَا بَعْدَ الْحَقِّ إِلَّا الضَّلَالَ فَأَنَّى تُصْرَفُونَ. நிச்சயமாக உண்மையை தெரிந்ததற்கு பிறகு வழிகேட்டின் பக்கமாக செல்வது என்பது அது உங்களுக்கு நல்லதில்லை என்பதாக அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் சொல்கிறார். ஆக பிரியமான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நமக்கான மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் யார் என்பதனை மக்களுக்கு மத்தியிலே சொல்வது, பிரச்சாரம் செய்வது, எடுத்துரைப்பது நம்முடைய கடமை. இது மாதிரியான கேள்விகளை கேட்டு அந்த மக்களை நேர்வழிப்படுத்துவது நபிமார்களுடைய வேலை மட்டுமல்ல, என்னுடையும் உங்களுடையும் வேலையாக இருக்கிறது. ஆக நமக்கு ஒரு தலையாய பொறுப்பு இருக்கிறது. நம் உலகத்தில் வாழக்கூடிய காலத்திலே தொழுவது எப்படி கடமையோ, நோன்பு நோற்பது எப்படி கடமையோ, ஹஜ்ஜு செய்வது எப்படி கடமையோ, அதே மாதிரி ஒரு கடமை தான் அல்லாஹ்வை விளங்க வைப்பது. அப்போதான் நம்ம அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வச்சிருக்கோம்னு அர்த்தம். இல்லாட்டி கூட்டத்தில் கோயிந்தா போட்டு போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நாம் எந்த அல்லாஹ்வை ஏற்றோமோ, எந்த இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோமோ, விசுவாசம் வைத்திருக்கிறோமோ, அந்த இறைவனை பற்றிய கருத்துக்களை, சொல்லை, சத்தியத்தை மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்வதற்காக தான் இது மாதிரியான வசனங்களை அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்திருக்கிறான். நாமும்
இது மாதிரியாக மக்களிடத்தில் வினாக்களை எழுப்பி அவர்களை நேர்வழிப்படுத்தக்கூடிய காரியங்களை நாமும் நம் பிள்ளைகளும் செய்வதற்கு அல்லாஹ் உதவி புரிவானாக. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க